மாவட்டம் சூலூர் அடுத்து உள்ளது நடுப்பாளையம் கிராமம். இங்கு ஊரை காவல் காக்கும் மாக்காளி அம்மன் கோவில் உள்ளது. இரவில் அனைவரும் உறங்க சென்ற போது கோவிலின் அபாயமணி திடீரென ஒலிக்கத் தொடங்கியிருக்கிறது. அதோடு ஊர் முக்கியஸ்தர்களின் செல்போன் எண்ணிற்கு எச்சரிக்கை குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. இதனால் பதறிப்போன ஊர்க்காரர்கள் ஏதோ அசம்பாவிதம் நடப்பதை உணர்ந்து உடனே கோவிலுக்கு வந்து பார்த்திருக்கிறார்கள். கோவிலில் இருந்த சிசிடிவியின் கேபிள் வயரை கட் செய்த மர்ம நபர் ஒருவர் உண்டியலை உடைத்து பணத்தையும் நகையையும் கொள்ளையடிக்க முயன்றிருக்கிறார். இதனால்தான் அபாயமணி ஒலித்திருக்கிறது. உடனே அந்த திருடனை மடக்கி பிடித்த ஊர் மக்கள் தர்ம அடி கொடுத்திருக்கிறார்கள். ஊர் மக்கள் தாக்கியதில் அடி தாங்க முடியாமல் மயங்கியிருக்கிறார் அந்த நபர். சூலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவரை சேர்த்திருக்கிறார்கள். கோவிலில் நடந்த திருட்டு சம்பவத்தை பற்றி போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். போலீசாரின் விசாரணையில் திருட வந்த நபர் கோவை சுந்தராபுரத்தை சேர்ந்த சபீர் என்று தெரிய வந்திருக்கிறது. திருட்டையே பிரதான தொழிலாக கொண்ட சபீர் மீது போத்தனூரில் 5 திருட்டு வழக்குகளும் சூலூரில் 2 திருட்டு வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் நடந்த திருட்டு வழக்கு ஒன்றில் சிறைக்கு சென்ற சபீர் 2 மாதங்களுக்கு முன்புதான் வெளியே வந்திருக்கிறார். வந்தவுடனே மீண்டும் திருட்டு தொழிலை கையில் எடுத்திருக்கிறார். பல முறை திருடி போலீசில் மாட்டிக்கொண்ட சபீர் இந்த முறை மாட்டிக்கொள்ளாமல் இருக்க முதலில் சிசிடிவி கேமராவின் கேபிளை வெட்டிவிட்டு திருட ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் கோவிலின் அபாயமணி ஒலிக்கவே ஊர் மக்களிடம் சிக்கி இருக்கிறார். ஊர் மக்கள் தாக்கியதில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த சபீர் மருத்துவமனையில் இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சபீரை கடுமையாக தாக்கியவர்களை கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள்.